ஸோ ஹவ் டிட் உங்களோட டேலண்ட் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஸோ திஸ் ஹவ் யூ ஹேட் யுவர் பிரேக் த்ரூ கார்ப்பரேட். உங்க டேலண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? தட்ஸ் அ வெரி இன்ட்ரஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலா நான் வந்து ஐ வாஸ் ரிஃப்ளெக்டிங் பேக் ஆன் திஸ். எப்படி தான் நம்ம இத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து நெறைய மேடைகள்ல பேசியிருக்கேன். பட்டிமன்றங்கள்ல பேசியிருக்கேன். காலேஜஸ்ல வந்து ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி, ஃபேர்வெல் பார்ட்டி, கல்ச்சுரல்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் தென் பேக் தென் ஐ நோ தேர் இஸ் சம்திங் கால்ட் ஆர்ஜே. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 100 பேராவது என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீ ஆர்ஜே ஆகலாம். நீ ஆர்ஜேவா முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் அத நான் பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது. விஜேவா ட்ரை பண்ணுன்னு இருக்காங்க. எனக்கு இந்த நியூஸ் ரீடர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. அழகா ம். புடவ கட்டிட்டு வந்து, சட்டிலா அதுக்கு ஏத்த மாரி அக்சஸரீஸ் போட்டு, மணக்க மணக்க தமிழ் நியூஸ் வாசிப்பாங்கல்ல. ரைட். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அப்படின்னு ஆஹா! அது அது ரொம்ப அழகா இருக்கும் அத பார்க்கறதுக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் ஃபேன்டாஸ்டிக். பேக் தென் எனக்கு அது ஒரு எம்சியா இருக்கும். அது நான் இந்த மாரி ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எம்சின்னு ஒரு தனியா ஒரு ப்ரொஃபஷன் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரைட். ஐ வாஸ் டூயிங் டிஃபரண்ட் திங்ஸ். நான் என்னோட கரண்ட் ஆர்கனைசேஷன்ல ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் ஐ காட் இன்டூ அ ஜாப். ஐ மீன் நான் ஜாப்க்குள்ள வந்துட்டேன். ஒரு நாள் ஒரு லீடர்ஷிப் கனெக்ட் இருந்துச்சு. ம்ஹ்ம். அவங்க பேரு தீபா ராஜ். ஐ திங்க் ஒரு சூப்பர்வைசருக்கும், லீடர்ஷிப்க்கும் அதுதான் வித்தியாசம்னு நான் நெனைக்கிறேன். ரைட். நாங்க கால் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டீம்ஸ்ல தான் கனெக்ட் பண்றோம். ரொம்ப நேரம்லாம் பேசல. ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்போம். அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. அவங்க என்ன பார்த்ததும் கிடையாது. ம்ஹ்ம். ஆனா பேச ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து, ஜமீலா யூ காட் அ வெரி" அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாரி நல்லா ஸ்ட்ராங்கா ஞாபகத்துல இருக்கு. "யூ காட் அ வெரி லாரல் டோன். மேபி யூ கேன் பி ஹோஸ்ட் ஃபார் அவர் ஈவென்ட்ஸ்" அப்படின்னு சொன்னாங்க. வாவ்! அவங்க சொன்னது மட்டும் இல்லாம, ஷி கேவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி.